என்னங்க இந்தாங்க. ஆமா, மளிகை கடைக்கு போயிட்டு வரணும்னு சொன்னியா, போயிட்டு வந்துட்டியா? ஆமாங்க. சரி, போயிட்டு வா. என்னங்க? என்னம்மா? இங்க பாருங்களேன், யாரோ வந்திருக்காங்க. என்னங்க இது? நில்லுங்க. நீங்க யாருங்க? என்ன வேணும்? கூப்பிடுங்க அவனை. யார? யாரையா? இந்த வீட்டுல கூட்டாந்து வச்சிருக்கல ஒருத்தன், அவனை கூப்பிடுங்க. யாருங்க? நாங்க யாரையும் கூட்டிட்டு வந்து வச்சிருக்கலையே. உங்களுக்கு என்ன விளக்கமா சொல்லணுமா? இந்த பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. புரியும்படி சொல்றேன், கேட்டுங்க. உங்க பொண்ணுக்கு புருஷனா ஒருத்தனை கூட்டியாந்து வச்சிருக்கல, அவனை கூப்பிடுங்க. நாங்க யாரையும் அப்படி கூட்டிட்டு வந்து வைக்கல. அந்த மாதிரி ஆளு இங்க யாரும் இல்லவும் இல்ல. மரியாதையா கூப்பிடுறீங்களா? நானே உள்ள போய் தூக்கிட்டு போட்டுமா? என்னங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? நான் தான் அந்த மாதிரி ஆளு இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்க அப்படி சொன்னா கேட்டுட்டு போறதுக்கு நான் உனக்கு கேனே இல்ல. அனாதை கிடந்தவனை தூக்கி வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கனா நீங்க அபேஸ் பண்ணிட்டு போறீங்களா? அவனை நம்பி அவனுக்காக எங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா. இப்ப அவனை அனுப்ப போறீங்களா இல்லையா? ஏங்க, இல்லாதவனை அனுப்புனா நான் எங்க போவேன்? இங்க இல்லனா அவனை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? அதையாவது சொல்லுங்க. நாங்க யாரையும் மறைச்சு வைக்கல. எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சம்பந்தம் இல்லாமல சம்மதம் பண்ணிருப்பீங்க. என்னங்க சொன்னா கேளுங்க. அவங்க எங்களை மீறி தாங்க கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க. அவங்க இங்க வீட்டுக்கே வரலங்க. எங்க இருக்காங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாதுங்க. உங்களுக்கு தெரியாம நடக்கல. என்கிட்ட நாடகம் ஆடாதீங்க. யார்கிட்டயும் நாடகம் ஆடணுங்கிற தலையெழுத்து எங்களுக்கு இல்ல. இப்ப மரியாதையா வெளிய போறியா இல்ல போலீஸ கூப்பிடட்டுமா? இந்த பாருடா, போலீஸ் நாங்க பயந்துருவோமா? நான் நேரா ஜெயில இருந்தா வர்றேன். இந்த போலீஸ் பூச்சாண்டிக்கு நான் பயப்படுற ஆள் இல்லங்க. யாருகிட்ட போய் சொல்லி மிரட்டுறீங்க? எங்க நாங்களே மனசு ரொம்ப நொந்து போயிருக்கோங்க. இதுல நீங்க வேற அவங்கள அனுப்புன்னு சொன்னா நாங்க என்னங்க செய்யறது? ஆக நீங்க அனுப்ப மாட்டீங்க. அவ இருக்கிற இடத்தையும் சொல்ல மாட்டீங்க. பரவாயில்ல பரவாயில்ல. எத்தனை நாளைக்கு நீங்க எப்படி மறைச்சு வைக்க முடியும்? என் கண்ணுல மாட்டாமலா போயிடுவான். மாட்டா அவன் கதை அங்கேயே முடிஞ்சிடும். அப்புறம் உங்க பொண்ணு அறுத்துட்டு தான் வந்து நிப்பா. பாருங்க, அவ எப்படி வந்தாலும் அவளை இந்த வீட்டுல நாங்க சேர்க்க மாட்டோம். அவளை நாங்க தலை முழுகியாச்சு. கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டீங்கல்ல? எங்க இருக்கிறான்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரியும். அவன் கிடைக்கட்டா, அதுக்கப்புறம் உங்க 2 பேரும் வச்சுக்கிறேன். இன்னும் யாராரு நம்ம வீட்டை தேடி வர போறாங்களோ, இன்னும் என்னென்ன அவமானம் நடக்க போகுதோ. இப்படி ஒரு அசிங்கத்தை தேடி தரத்துக்கு தான் உன் பொண்ணை பொத்தி பொத்தி வளர்த்தியோ? பாரதி, என்ன பாரதி, ஏன் இங்க வந்து உட்கார்ந்திருக்கிற? என்ன விஷயங்க? ஒரு விஷயம் இல்லம்மா, உள்ள காணுமேன்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா இங்க வந்து உட்கார்ந்திருக்கிற. போயிட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? என்னம்மா கேள்வி இது? நான் ஏமா அப்படி நினைக்க போறேன்? உங்க வீட்டுல இருக்கிறவங்க அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்ற பாரதி? யார் அப்படி நினைக்கிறது?
நான் யாரு என்னன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி விசாரிச்சதை வச்சு நீ பயப்பட ஆரம்பிச்சிட்டியா? அது ஒண்ணும் இல்லம்மா. திடீர்னு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிற, ஏதோ உதவி செஞ்சா வந்த. சாதாரணமா உதவி செய்யறவங்க வீட்டுக்கு கொண்டாந்து விட்டு போயிருவாங்கம்மா. நீ வீட்லயே வேற தங்கி இருக்கிறியா? அதான் அவங்களுக்கு ஒரு புதுரா இருக்குது, கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. ஆமா, இப்படி யாரு கேட்டது? உங்க மருமக கவிதா தான். கவிதாவா கேட்டா? என்ன கேட்டா? நீங்க யாரு? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? மாமா உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க வீட்டுல உங்களை தேட மாட்டாங்களா அப்படின்னு வரிசையா கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா. அதுக்கு நீ என்ன சொன்ன? என்ன சொல்லி இருப்பேன்? எல்லாத்துக்கும் சமாளிச்சுதான் பதில் சொன்னேன். தெரியும், நீ எல்லாத்தையும் சமாளிச்சுவேன்னு தெரியும். எல்லாத்தையும் சமாளிச்சாலும் இங்க எவ்வளவு நாள் தங்கி இருப்பீங்கன்னு கேட்டாதான் அதுக்கு பதில் சொல்ல முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சரி, நீ என்ன சொன்ன? எனக்கு சேர வேண்டிய ஒண்ணு உங்க மாமா கிட்ட இருக்கு, அத வாங்கிட்டு போற வரைக்கும் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் ஏமா அவகிட்ட சொன்ன? வேற என்னங்க சொல்றது? கேள்விகளை அவ ரெடி பண்ணிட்டு வந்திருக்கா. நான் பதில தேடி பிடிச்சு சொல்றதுக்குள்ள படாத பாடு பட்டுட்டேன். அப்போ அவ என்ன விடல. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுலயே குறிக்கோளா இருக்கா. எதுவா இருந்தாலும் மாமா கிட்ட கேட்டா கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்றா. நான் பதிலுக்கு உயிரை கேட்டா கொடுப்பாரான்னு கேட்டேன். என்ன மேது, அவகிட்ட ஏமா இப்படி எல்லாம் கேட்ட? வேணும்னு தாங்க அப்படி கேட்டேன். உங்களை மாதிரி தாங்க அவளும் அதிர்ச்சி ஆகி அப்புறம் கேள்வி கேட்கறதையும் நிறுத்திட்ட. நீ நினைக்கிறப்பல அது நிக்காதுமா. கேள்வி திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். விட தெளிவா கிடைக்கிற வரைக்கும் அந்த கேள்வி திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் தெரியத்தானே போகுது. இப்ப இல்லைனாலும் எனக்கு உண்டானத நான் எடுத்துட்டு போகும்போது தெரியத்தானே செய்யும். பாரதி, இதுக்கு பேசாம நீ அவகிட்ட சொன்ன மாதிரி என் உயிரே எடுத்துட்டு போயிடலாம். ஏங்க ஏங்க இப்படி சொல்றீங்க? எடுத்துட்டு போறதுக்கா நான் உங்க உயிரை காப்பாத்தினேன். எனக்கு என் புள்ள தாங்க வேணும். என்ன பாரதி இது? இத்தனை வருஷம் வந்து நீ திடீர்னு கேட்டா நான் எப்படிமா கொடுப்பேன்? எத்தனை வருஷமா நான் எதுக்கு என் உயிரை பிடிச்சுக்கிட்டு இருந்தேன்? இதுக்காகத்தானே. நான் எதுக்கு என் உயிரை பிடிச்சுக்கிட்டு இருந்தேன்? இதுக்காகத்தானே. இத்தனை வருஷமா ஆசை ஆசையா வளர்த்திருக்கிறம்மா. இப்ப நீ திடீர்னு கேட்டா நான் எப்படிமா கொடுப்பேன்? என்னதான் குயில் தன்னோட முட்டைய காக்கா கூண்டுல இட்டாலும் அது பொறிஞ்சி கூணு கூவிட்டா அந்த குட்டி குயில் தன்னோட தாயை தேடித்தானங்க போகும். காக்காவும் அத தான் கூண்டுல வச்சுக்காதே, கொத்தி விரட்டியில விட்டுடும். எப்படி பாரதி, எப்படி? நான் இவ்வளவு நாள் பொத்தி பொத்தி வளர்த்தத குத்தி வெளியே விரட்ட சொல்றியா? எப்படிமா? நீங்க விரட்டலைனாலும் நான் அத என் கூண்டுக்கு கூட்டிட்டு போய்தான் ஆகணும். வேண்டாம் மார்த்தி, வேண்டாம். அப்படி ஒண்ணு நடந்துட்டு என்னால நினைச்சே பார்க்க முடியல. இந்த வீட்டுல பெரிய பிரச்சனை வந்துடும். பிரச்சனை வராதுன்னு நான் சொல்லலைங்க, வரத்தான் செய்யும். அதை எப்படியாவது நீங்க தான் சமாளிக்கணும். இல்ல பாரதி, பாசம் கண்ண மறைக்குது. நிதானத்தை பேசு. நீ எடுத்திருக்கிறது அவசரப்பட்ட முடிவு, விபரீதமாயிரும். அவன் சின்ன குழந்தை இல்ல, வளர்ந்து பெரியவன் ஆயிட்டான். சொந்தமா சம்பாதிக்க தொடங்கிட்டான். அவனுக்குன்னு குடும்பம் வேற வந்துருச்சு. இப்படி எல்லாம் அவசரப்படக்கூடாதுமா. பெரிய விஷயமா நல்லா சிந்திச்சு முடிவு பண்ணணும். நிதானமா இரு, நிதானமா இரு. சரி, முடிவெடுக்கிறத வேணும்னா அவங்க கிட்டயே விட்டுடலாம். ஐயோ வேண்டாமா, வேண்டாம். நம்மளாவது வயசானவங்க யோசிச்சு பக்குவமா முடிவுக்கு வருவோம். சின்ன ஜெரிச்சுக்கிட்ட முடிவு விட்டுறாத. பெரிய ஆபத்தா முடிஞ்சிரு. பொறுமையா இருக்கணும்மா, அவசரப்படாத. இவ்வளவு காலம் காத்திருந்தவளுக்கு இன்னும் கொஞ்ச காலம் காத்திருக்கிறது பெரிய விஷயம் இல்ல.
ஆனா அது வரைக்கும் இந்த வீட்டுல என்ன கேள்வி கேக்குறவங்கள நான் எப்படி சமாளிக்க போறேன்? அதுக்கு ஒரு வழிய சொல்லுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேமா, நீ கவலைப்படாது. நான் பாத்துக்கிறேன். நான் எங்க இவங்க எங்க? அந்த கேடு கெட்ட ரஞ்சித் இந்த வீட்டுல தான் பொண்ணு எடுத்திருக்கானா? என்னோட வசதிக்கும் அந்தஸ்துக்கும் முன்னால இவங்க கால் தூசிக்கு ஆவாங்களா? அதான் சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, என்னதான் குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது சாப்பிட எங்கேயோ போகும்னு. அந்த மாதிரி நிம்மதியா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிறத விட்டுட்டு இதை இழுத்துக்கிட்டு போயிருக்கான். இப்போ அவஸ்தைப்பட்டு இருக்கான். பத்தாது, இந்த அவஸ்தை அவனுக்கு பத்தாது. அவன் தலை தெறிக்க ஓடணும். ஓடி ஓடி கால் தேஞ்சி கடைசியில ஏன் காலடியில வந்து விழணும். அதுக்கப்புறம் அவனை காலம் பூரா ஏன் அடிமையாக்கி நான் ஆட்சி பண்ணணும். இதுதான் என்னோட ஆசை, லட்சியம், கனவு எல்லாம். சரி, நான் சொன்ன மாதிரி முதல்ல நீங்க போங்க. நான் சொன்ன மாதிரி அங்க பேசுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பாத்துக்கிறேன். சரி மேடம். மேடம். யாருங்க? என்ன வேணும் உங்களுக்கு? சார் இருக்காருங்களா? சாரா? யாருமா அது? யாருன்னு தெரியலங்க. உங்களை தேடி வந்திருக்காரு. யாருங்க நீங்க? சார், நான் அட்வொகேட் விஸ்வநாதன். யாருக்கு அட்வொகேட்? நான் பிரேமா மேடத்தோட அட்வொகேட். பிரேமாவா? அந்த மாதிரி யாரும் எனக்கு தெரியாதே. ஆமா, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? சார், எங்க பிரேமா மேடத்தோட லவ்வரு அவங்கள ஏமாத்திட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்போ அதை அவங்க லீகலா டீல் பண்ண முடிவு பண்ணிருக்காங்க. ஹலோ சார், ஒரு நிமிஷம். ஆமா, இதெல்லாம் நீங்க எதுக்காக எங்கிட்ட சொல்றீங்க? ஐ திங்க் நீங்க ஏதோ அட்ரஸ் மாதிரி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அட்ரஸ் எல்லாம் சரிதாங்க. நீங்க தானே மிஸ்டர் ராகவன்? ஆமா. உங்க பொண்ணு தானே அனிதா? நாங்க பெத்தது, ஆனா அவ எங்க பொண்ணு இல்ல. அவளை நாங்க தலைமொழிகிட்டோம். என்ன சார், நீங்க தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இப்ப தலைமறைவா எங்கேயோ வச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்க யாருமா? அவனால ஏமாந்த பொண்ணு நான் தான். நீயா? ஏன் அவ்வளவு சந்தேகமா கேக்குறீங்க? என் பணத்துக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டு என் கூட 5-6 வருஷமா குடும்பம் நடத்தினான் உங்க மருமகன். அவன் என் மருமகனே இல்ல. உங்க மகளோட புருஷன்னா உங்களுக்கு மருமகன் தானே? அவ என் மகளே இல்லைன்னு சொல்றேன். பரவாயில்ல, நீங்க அவனை இப்படி எல்லாம் காப்பாத்துறீங்களோ? நாங்க யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. நீங்க காப்பாத்துறீங்களோ இல்லையோ அத பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் இங்க வந்ததே உங்களை வார்ன் பண்ணிட்டு போகிறதுக்கு தான். அந்த ரஞ்சித் என்னை ஏமாத்துனதுனால அவன் மேல ஆக்ஷன் எடுக்க போறேன். அதுல நீங்க பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஆதங்கத்துல தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போக வந்தேன். அவன் மேல நான் ஆக்ஷன் எடுத்தா அதனால உங்க பொண்ணோட வாழ்க்கையும் தானே பாதிக்கும். அதனால உங்களோட கௌரவமும் பாதிக்கும். நீங்க கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டியிருக்கும். அதனால இப்பவே உங்க பொண்ணை அவன் கிட்ட இருந்து கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் தப்பிச்சீங்க. இல்லன்னா அவன் கூட சேர்ந்து நீங்களும் அலைய வேண்டியிருக்கும். உங்க பொண்ணும் நிம்மதியா வாழ முடியாது. இந்த பாரு, யாரு எக்கேடு கெட்டு போனாலும் எனக்கு கவலை இல்ல. நீங்க சொல்றது உண்மைன்னே வச்சுக்குவோம். கடைசி வரைக்கும் நீங்க எல்லாம் இப்படியே இருந்துருவீங்களா?
நாளைக்கு உங்க பொண்ணு பிரச்சனைன்னு கண்ணை கசக்கிக்கிட்டு வந்தான்னா ஆறுதல் சொல்ல மாட்டீங்க என்ன? நானும் எத்தனை லவ் மேரேஜ் பாத்திருக்கேன். இந்த பாருமா, நீ எவ்வளவு வேணாலும் பாத்திருக்கலாம், ஆனா எங்க மாதிரி ஒரு பேரண்ட்ஸ நீ பாத்திருக்க முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அவ செத்துட்டா. அவ செத்தா அவ பணம் கூட இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இந்த பார், இதுக்கு மேலே இங்க நின்னு நீ பேசிட்டு இருக்காத, கிளம்பு. இது பாருங்க சார், பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் நீங்க கெஞ்சினாலும் கதர்னாலும் நான் பின்வாங்க மாட்டேன். எதுவா இருந்தாலும் இப்பவே முடிவெடுங்க. ஆமா, நீங்கெல்லாம் என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்படிதான் எவனோ ஒருத்தன் வந்து அவ அக்கா புருஷன் சொல்லி ரஞ்சித்தை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுறான். அவன் என்னடானா இப்பதான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்கேன்னு வேற சொல்றான். நீங்க என்னடானா அது வந்துரும் இது வந்துரும் சொல்லி பூச்சாண்டி கட்டிக்கிட்டு இருக்கீங்க. இத பாருமா, இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். எது வந்தாலும் ஃபேஸ் பண்றதுக்கு எங்களுக்கு தைரியம் இருக்கு. இத பாருங்க, அவனை நீங்க கேஸ்ல போடுவீங்களோ இல்ல தூக்குல போடுவீங்களோ அது உங்க இஷ்டம். சார் புரிஞ்சுக்குங்க, பின்னாடி உங்க பொண்ணு தான் கஷ்டப்படுவாங்க. யோ நிறுத்தியா, நீ வக்கீல்னு கூட பார்க்காம அப்புறம் கண்டபடி பேசிடுவேன். அவ என் பொண்ணே இல்லன்னு உனக்கு எத்தனை தடவையா சொல்றது? ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லன்னா போலீஸ கூப்பிட வேண்டி வரும். சரி, இதுக்கப்புறம் உங்க இஷ்டம். போலாம். ஒரு நிமிஷமா, அவன் பேரையோ இல்ல அவ பேரையோ சொல்லிக்கிட்டு மறுபடியும் இங்க வராதீங்க, போங்க. ஏடி, போலீஸ்காரன் சம்பந்தமே வேண்டான்னு அன்னைக்கு நான் சொன்னேனே, அதனுடைய அர்த்தம் இன்னைக்காவது உனக்கு புரிஞ்சுதா? என்னது இது? மாமாவோட துணியை யார் ஊற வச்சது? நான் தான். நீங்க எதுக்கு ஊற வச்சீங்க? துவைக்க. நீங்க எதுக்குங்க துவைக்கணும்? இல்ல அழுக்கா இருந்தது துவைக்கிறேன்னு சொல்றதா, இல்ல உரிமை இருக்கு துவைக்கிறேன்னு சொல்றதா? உரிமையா? என்ன உரிமை? என்னை இங்க அழைச்சிட்டு வந்தது அவரு, தங்க வச்சது அவரு, சோறு போடுறது அவரு. சும்மா உட்காந்து சாப்பிட மனசு இல்ல. தண்டச்சோறுன்னு யாரும் சொல்லிடக்கூடாது இல்ல, அதனால இந்த வேலையை செய்யறேன். ஏதோ உரிமை இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்ன உரிமைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதுவா, அது எனக்கு அடைக்கலம் கொடுத்தவருக்கு பணிவிட செய்யற உரிமை, உழைக்கிற உரிமை. நான் கூட ஏதாவது உறவா இருக்குமோன்னு நினைச்சேன். அப்படியே கூட வச்சுக்கலாம். என்ன உறவு? உன்ன தட்டி கேக்குற உறவு. தட்டி கேக்குற உறவா? என்ன தட்டி கேட்க முடியும்னா அது என் மாமியார் தான் கேட்க முடியும். உங்களை என்ன என் மாமியாரவா நான் எடுத்துக்க முடியும்? நீ ஏன் ஆசைப்படுற? அப்படியே வச்சுக்கோ. ஏன் இப்படி மர்மமாவே நடந்துக்கிறீங்க? நான் எங்கம்மா மர்மமா நடந்துக்கிறேன்? வெளிப்படையாதான் பேசுறேன், வெளிப்படையாதான் பழகுறேன். உன் கண்ணுக்கு தான் மர்மமா தெரியுது. நான் மறைச்சு வச்ச அவர் துணியை துவைக்கிறேன், 10 பேர் பாக்குற மாதிரி தானே துவைக்கிறேன். இது பாருங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. ஆனா எதுவா இருந்தாலும் எங்க வீட்டு நடைமுறையை நீங்க மாத்தாதீங்க. நாங்க ஒரு பழக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அத நீங்க மாத்துனீங்கன்னா தேவையில்லாத சந்தேகமும் குழப்பமும் தான் வரும். அப்போ எனக்கு உங்க வீட்டு பழக்கத்தை சொல்லி கொடுங்க, நான் அதுக்கு பழகிக்கிறேன். நீங்க என்ன நிரந்தரமா எங்க வீட்லயே இருக்க போறீங்க? கெஸ்டா வந்தீங்க, கெஸ்டா போறீங்க. அதுக்கு எதுக்கு எங்க வீட்டு பழக்கத்தெல்லாம் கத்துக்கணும்? இருக்கிறேனா போறேனாங்கிறது நான் தேடி வந்தது எனக்கு கிடைக்கிறதுல தான் இருக்கு. என்னங்க நீங்க? அது என்னன்னு சொன்னா நானாவது தேடி தருவேன், அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது நீ இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்தது, உன்னால எப்படிமா கண்டுபிடிக்க முடியும்? இப்படி பேசினா நான் என்ன பண்ண முடியும்? நான் உன்னை எதுவுமே பண்ண சொல்லலையே. என் விஷயத்த சம்பந்தப்பட்டவங்க பாத்துக்குவாங்க. நீ எதுக்குமா வீணா கஷ்டப்படுற?
சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கேட்க முடியாதுன்ற தைரியத்துல தானே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அப்படியும் வச்சுக்கலாம். ஓ, சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கேட்காமையே என்னால இதை கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிய தெரிஞ்சுக்கிறேன். இப்படி விதண்டாவாதம் பண்றவங்க கிட்ட எதுவுமே பேச முடியாது. அப்ப பேசாதம்மா. நீங்க யாரு, எதுக்கு வந்திருக்கீங்க, எந்த தைரியத்துல என்ன இப்படி மிரட்டுறீங்க, உங்க பொருள் என்ன, இது எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன்.